பெண்களை கடுப்பேத்தும் 10 கேள்விகள். நம்ம சமூகத்துல எல்லா வீட்லயுமே பெண்களுக்குன்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன திரும்ப கிடைக்குது? நிறைய கேள்விகள். சில கேள்விகள் ரொம்ப சிறுபுள்ளத்தனமா இருக்கு. சில கேள்விகள் ரொம்ப நியாயமே இல்லாததா இருக்கு. சில கேள்விகள் ரொம்ப வலி தரக்கூடியதா இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கலனா அவ ரொம்ப திமிரு பிடிச்சவ, மரியாதை கொடுக்க தெரியாதவ அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் தினந்தோறும் நம்ம பதில் கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். பெண்கள் நம்ம கண்டிப்பா இந்த கேள்விகளை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த கேள்விகள்லயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸில் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். பெண்களுக்கு வைவா எக்ஸாம் மாதிரி எந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, எதுக்கு நீ இவ்வளோ களைப்பாக இருக்க, நீ வீட்டில் தானே இருக்க அப்படிங்கிற கேள்வி. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம சமைக்கிறோம், வீடு சுத்தம் பண்ணுறோம், குழந்தைகளை வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிறோம். ஆனாலும் பிறர் நம்ம கிட்ட வந்து நீ ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்க, நீ ஆஃபீஸ்க்கு கூட போகிறது இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. நமக்கெல்லாம் வீடு தானே ஆஃபீஸ், பிரேக் கிடையாது, ஒரு லஞ்ச் பிரேக் கிடையாது, எதற்கும் பாராட்டும் கிடையாது. அடுத்தவர்களை நம்மளோட மதிப்பை நிர்ணயிக்க வைக்காதீங்க. நம்ம முழு நேரம் அன்போடையும் இலவசமாகவும் வேலை செஞ்சுட்டே தானே இருக்கோம். இரண்டாவது கேள்வி, எதுக்கு உனக்கு தனி நேரம், நீ என்ன செய்ய போற? நம்ம ஒரு 30 நிமிஷம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்மள சுயநலவாதின்னு சொல்லிடுவாங்க. ஒரு மொபைல் போனுக்கு கூட சார்ஜ் தேவைப்படுது, நம்ம மைண்டுக்கும் அது தேவைதானே. நமக்குன்னு டைம் எடுத்துக்கிறது சுயநலம் இல்லை. நம்ம அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் நம்ம முதல்ல நம்ம மேல அக்கறை எடுத்துக்கணும். மூணாவது கேள்வி, நீ இன்னும் எடையை குறைக்கலையா அப்படிங்கிற கேள்வி. கல்யாணங்கள்ல நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே ஃபிட்னஸ் கோச் ஆயிடுவாங்க. யோகா ட்ரை பண்ணு, ரைஸ் கம்மியா சாப்பிடு அப்படின்னு நிறைய ஃபிட்னஸ் அட்வைசஸ் கொடுப்பாங்க. பெண்களோட உடல் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸை கோ த்ரூ பண்ணுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தை பிறப்பு, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம நிறையவே ஃபேஸ் பண்றோம். உடனே அதுல மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அது ஒன்றும் பொம்மை இல்லைல்ல. நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம உடலை மாத்திக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான்காவது கேள்வி, ஏன் உன் குழந்தைங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, நீ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்வி. ஒரு குழந்தை பப்ளிக்ல பிடிவாதம் பிடிச்சதுன்னா எல்லாருமே அவங்க அம்மாவை தான் பாக்குறாங்க. இதை பர்சனலா நானே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைய கண்டிச்சுதான் வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா குழந்தைங்களோட உணர்ச்சியை அமுக்க கூடாது அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு அம்மாவோட ரிப்போர்ட் கார்டு கிடையாது. ஃபியூச்சர்ல அந்த குழந்தை ஒரு தனி ஆணாகவோ பெண்ணாகவோ வளரப்போகுது. அந்த குழந்தைக்கும் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணதான் அந்த குழந்தை அழுவும், அடம் பிடிக்கும். அதனால ஒரு அம்மா அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது தான் சொல்லி கொடுக்குறோம், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஐந்தாவது கேள்வி, நீ நாள் முழுக்க என்ன பண்ற? கணவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப கேஷுவலா இந்த கேள்வியை கேட்கிறாரு. அதுவும் நம்ம தொடப்பமும் கையுமா நிற்கும் போது இந்த கேள்வியை கேட்டா எவ்வளோ கோவம் வரும். நம்ம பண்றது எல்லாமே மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமலேயே போயிடுது. நீங்களே உங்க ஜேர்னல்ல நாள் பூரா என்ன பண்ணீங்க அப்படின்னு எழுதி பாருங்களேன், உங்களுக்கே உண்மை என்னன்னு புரியும். உங்களுக்கு பர்சனலா என்கிட்ட கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஆன்லைன்ல ஜூம் பிளாட்ஃபார்ம்ல பர்சனலா கவுன்சிலிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆறாவது கேள்வி, நீ ஏன் இவ்வளோ டல் ஆயிட்ட, பழைய கலையே இல்லையே உன்கிட்ட அப்படிங்கிற கேள்வி. நம்ம எப்பயுமே பளிச்சுன்னு இருக்க டியூப்லைட் கிடையாது. நம்ம அமைதியா தினந்தோறும் 100 விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான அழகு நம்மளை எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தானே இருக்கு. நம்ம கான்ஃபிடன்ஸ் தான் எல்லா ஃபேர்னஸ் க்ரீமை விட நம்மள பிரைட்டா காமிக்கும். ஏழாவது கேள்வி, எப்போ கல்யாணம், எப்போ குழந்தை, இந்த மாதிரி பர்சனலான கேள்விகளுக்கு கோபம் வர்றது தப்பில்லை. தமிழ்நாட்டில் ஒரு 32 வயது பெண்மணி நல்ல ஃபேமஸான டான்ஸராக இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல லைஃப் இருந்தது, டான்ஸ் ஷோஸ் நிறைய பண்ணாங்க, கிளாஸஸ் நிறைய எடுத்தாங்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அவங்க சுற்றி இருந்தவங்க எப்பயுமே அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ எப்போ செட்டில் ஆக போகிற அப்படிங்கிற கேள்வி. ஒரு தடவை அவங்க தோழியே அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ சீக்கிரமாக செட்டில் ஆக விரும்பலை, நான் வளர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க.
சுத்தி இருந்தவங்க எல்லாருமே இதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சு ரொம்ப அமைதியா ஆயிட்டாங்க. 8வது கேள்வி, ஹவுஸ் ஒய்ஃப்னா வீட்டில் சும்மா தானே இருக்க, வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அதே ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்தா, நீ எதுக்கு வேலைக்கு போகணும், உன் கணவர் தான் நிறைய சம்பாதிக்கிறாரே அப்படின்னு கேட்பாங்க. பெண்கள் வேலைக்கு போவது, அதுவும் ஒரு குழந்தை வந்துட்டா அந்த குழந்தைய வீட்டில் விட்டு வேலைக்கு போவது ஒரு குற்றமாகவே கருதப்படுது. இந்த மாதிரி கேள்விகள்ல உங்களுக்கு எந்த கேள்வி எரிச்சல் அடைய வைக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. 9வது கேள்வி, இந்த வயசுல உனக்கு இது தேவையா அப்படிங்கிற கேள்வி. குறிப்பா நம்ம ட்ரெஸ் பண்றத பத்தி நிறைய கேள்விகள் வரும். நம்ம பாரம்பரியமா ட்ரெஸ் பண்ணா ஏன் இன்னும் பழைய ஸ்டைல்லையே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. மாடர்னா ட்ரெஸ் பண்ணா ஏன் நம்ம கல்ச்சரையே மறந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. சரி, நமக்கு கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, என்னம்மா இவ்வளோ சிம்பிளாக இருக்க, உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கிடையாதா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினச்சாலோ, இல்லை மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்லை நம்ம உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ, இந்த மாதிரி கேள்விகள் மற்றவங்க நம்மளை கேட்கும் போது நம்ம கான்ஃபிடென்ஸையே அழிச்சிடுது. நம்ம பேஷனுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா என்ன? நம்ம வேர்த்தை நம்ம பர்சனாலிட்டி தான் டிஃபைன் பண்ணுமே தவிர நம்மளோட வயசு கிடையாது. 10வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கேள்வி. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத விட மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பெண்களாகிய நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. பெண்கள் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது பேராசை இல்லை, அவங்க வளர விரும்புகிறாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம கனவுகள் நம்மளோட பிரச்சனை இல்லை, அதுதான் நம்மளோட சக்தி. நம்ம பதில் சொல்ற வரைக்கும் மற்றவங்க நம்மளை கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பாங்க. நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆங்கிலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஆஸ்க் ஹர் அபவுட் ஹர் ட்ரீம்ஸ், நாட் ஹர் டெட்லைன்ஸ். எப்போ கல்யாணம், எப்போ செட்டில் ஆக போற, எப்போ சமைக்க கற்றுக்க போற அப்படிங்கிற கேள்விகளை விட்டுட்டு உனக்கு என்ன சாதிக்கணும், உன் கனவு என்ன அப்படின்னு அவங்களோட அடையாளத்தை பற்றி நம்ம பேசினா நல்லா இருக்கும்ல. பெண்களோட வாழ்க்கை ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ கிடையாது. அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. நம்ம பகவத்கீதையில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மற்றவங்களோட கருத்து, அவங்களோட கேள்விகள் மற்றும் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப மகத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ராமாயணத்தில் சீதையை மற்றவங்க கேள்வியாக கேட்கும் போது அவங்க பாதையை, அவங்க சுயமரியாதையை அவங்க தேடிக்கிட்டாங்களே தவிர அவங்கள கேள்வி கேட்டவர்களுக்கு அவங்க பதில் கொடுத்துட்டே இல்லை. நம்ம யாராக இருந்தாலும் உலகம் நம்ம மதிப்பை கேள்விக்குள்ளாகத்தான் செய்யும். நம்ம வாழ்க்கையை வாழத்தான் இந்த உலகத்தில் இருக்கோம். நல்லவங்க கிட்ட இருக்கும் கெட்ட குணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன்.